நானும் கேமியோ 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 தான் அதெல்லாம் உங்களுக்கு இது தனியா வை. அது இது கெமிக்கல், அது தனியா வை. ஸ்நாக்ஸோட வைக்காத. இல்லை அங்கே ஏடு தருமாதான் போடுறான். அதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தோட வைக்கலாமான்னு தெரியலையே கிட்டலாம். அப்ப என்ன தலைமையில வச்சுட்டா கொண்டு போக போறேன்னு நான் கேட்குறேன். கரெக்டு தான். ஹே ஆல், நீங்கள் அப்ராட் பேக் பண்ணுறீங்களா? என் லிஸ்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் ரஷ்யாவுக்கு போகிறேன். ஸோ அங்கே உருதல் இருக்காது. நான் கொஞ்சம் நிறையா பேக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் காஃபி பவுடர்ஸ், நெக்ஸ்ட் ஹார்லிக்ஸ், த்ரீ டூத் ப்ரஷ், கொஞ்சம் அஜ்வைன் அண்ட் சோயா சங்க்ஸ். சோயா சங்க்ஸும் நாங்கள் இருக்க ஏரியாவில் கிடைக்காது. ஸோ நான் நிறையா வாங்கிக்கிறேன். ஃபுட் ஸ்க்ரேப்பர், ஃபேஸ் டவல், வெர்மிசெல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ராகி வெர்மிசெல்லி, மூங் தால்ஸ். எங்கள் ஏரியாவில் மூங் தாலும் கிடைக்காது. ஸோ ஐ எம் பேக்கிங் தட் டூ. gram flour, it will be available but stock out ஆயிரும். So I am taking some gram flour. For more protein நான் சொன்ன மாதிரி நிறைய சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறேன். அங்கே எனக்கு அவைலபிள் இல்லை. அதனால ஆர்கனைசர் பாக்ஸ், கொஞ்சம் பிரேஸ்லெட்ஸ், செயின்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். Some masalas from my friends staying there. Puppets. இல்ல ஏன் வீட்டுக்கு வாங்கதா இருக்குடா. அம்மா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் எடுத்துக்கிறேன் என் ரஷ்யன் ஃப்ரெண்ட்காக. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், some more biscuits, ஜவ்வரிசி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃப்ளாட் அண்ட் ரைஸ், அதாவது அவல் எடுத்திருக்கேன். சம் மேஜிக் மசாலாஸ், மேகி பேக்கெட்ஸில் இருக்க மேஜிக் மசாலாஸ். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ட்ராலியில் வந்து கீ, கொஞ்சம் பிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ளே குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். லைக் சப்பாத்தி மேக்கர் மாதிரி ஒரு ரப்பர் ஷீட் வாங்கியிருந்தேன். அது மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி பாக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஹெல்தி மிக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், ஹோம்மேட் ஹெல்தி மிக்ஸ். தென் மெடிக்கல் கிட் ஒன்று, தென் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு இந்த தடவை. கோகோனட் ஆயில், கொஞ்சம் பாடி வாஷஸ், தென் those are மெகந்திஸ், டெட்டால், அம்ப்ரெல்லா, க்ராக்ஸ் வாங்கியிருந்தேன். ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ்க்கெலாம் வந்து க்ராக்ஸ் கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் ஆல்சோ கெட் இட். ஒன் நார்மல் ஷூஸ் வாங்கியிருந்தேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே கவரில் போட்டு ஒரு கார்னரில் வச்சிட்டேன். தென் ஒரு ரேண்டம் பாக்ஸ், ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி.
வெயிட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இருக்குது 743 க்ளூன்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணுற மாதிரி, ஈவன் ஸ்டீல் சம்மந்தமாக கூட ஸ்டிக் பண்ணலாம். ஸோ கெட் தட் டூ. ஹேங்கர், ஸ்ப்ரே பாட்டில், ஆயில் ஸ்ப்ரேயர் மாதிரி யூஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணி வாங்கியிருக்கேன். பெல்ட், அதுக்கடுத்து வெயிங் மெஷின். ஸோ என் லிமிட் வந்து 30 kgs தான். எவ்வளோ பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக 30 இல்லைனாலும் 150 grams கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் நோ ப்ராப்ளம் இன் தட். And I have more 10 kgs to pack, which is my cabin luggage, and it is exactly 10.490. It's okay. அதில் நான் வின்டர் க்ளோத்ஸ் அண்ட் சம்மர் க்ளோத்ஸ் வந்து எல்லாம் சேர்த்தே பேக் பண்ணிட்டேன். ஸோ ஒன்லி க்ளோத்ஸ் இன் மை கேபின் பேக். அண்ட் கறி லீவ்ஸ் வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன். இது எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணது. ஸோ ஐம் கோயிங் டு பேக். ஃபுல் ட்ரை பண்ணி கிறிஸ்பாக விட்டு பேக் பண்ணியாச்சு. ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.